அந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கணும். அப்போ தான் நம்மளால ஓட்டு போட முடியும். அந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது. இன்கேஸ் அந்த புது பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ், அது ஒரு தனி ஃபார்ம், அது ஒரு தனி கிளைம்ன்ற மாதிரி அது ஒரு வேற வேலை. ஸோ இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேலே ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கு. இது என்ன வெரிஃபிகேஷனா, இல்லை ஒரு மறைமுக ரெஜிஸ்ட்ரேஷனா, இல்லை இது ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன். அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். இந்த மாதிரி வீடு வீடாக போய் அந்த என்யூமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை இந்த பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர் கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இது நான் சொல்றது வாக்காளர் பட்டியலில் ஆல்ரெடி உங்க பேர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ புது வாக்காளர்கள் டைம் ஓட்டு அவங்களுக்கு ஃபார்ம் 6ன்னு ஒன்று இருக்கு. அதை நீங்க ஃபில்அப் பண்ணி நீங்க உங்க ஏரியாவில் இருக்கிற சம்பந்தப்பட்ட உங்க அலுவலகத்தில் நீங்க டைரக்டாகவும் சப்மிட் பண்ணலாம், இல்லை நீங்க ஆன்லைன்லயும் சப்மிட் பண்ணலாம். அப்படி ஆன்லைன்ல நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க.